வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவா ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு நாயகா. ஓ நீதானா? காலையிலயும் உங்க ஒப்பன் வேலை விஷயமா சொன்னார். இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா நான் சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க. அம்மா நீங்க வச்சிருக்கிற பொட்டை ரசிகரம் பார்த்தான்னா நேர ராக்கெட்டை இங்க ஒண்ணாந்து இறக்கிருப்பான். தெரியாதடி குட்டி ராக்கெட்டை வச்சிருந்தா அவன் இறக்கிற போறான். தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க. ஆமாமா அவங்க அப்பா கூட அப்படித்தான் சொன்னாரு. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். சாரு மாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தண்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சி நீ ஊத வேணாண்டா, பட்டணம் அமுக்குனீங்கன்னா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு மிட்டாய் கொடுறேன். அட போயா, போன திருவிழாக்கு 5 காசுக்கு மிட்டாய் வித்தாங்க, இப்ப 25 காசு கேக்குறாங்க. நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும்போது முக்காத்துக்கு 3 சவு மிட்டாய் கொடுத்தாங்களா? அங்கே போய் நீ வாங்கிக்க. ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ ஏன் அவசரம் மாதிரியா பேசுற? வாய கழுவியா. பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. ஓ மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்தோட பேசிச்சு? அறிவு கட்ட அர்ப்பணே. இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ உடக்குன்னு நசுக்குனது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா கோடா கொடுப்பா. இந்தா பொங்கல். ஏனா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு, நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான், அது எடுத்துக்கிட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்ன? சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்கூதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்கூத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்கூதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா?
என்னங்க 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 வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்டுக்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பையன் கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொழந்துட்டாருங்க. சின்னிக்கிட்டு இருந்த மாங்க தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறாங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பார்க்கணும். வாடா போடா வாடா. நேத்து தானடா உன் வாயால சொன்னேன் நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி. என் கடுப்புற தொங்குற தாலிக்கு கடன் ஜாப்திட்டு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பையன் வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பையன் போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால உறுத்து போடுறான். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், என்னடா அவன புரியல? ஒரு சோடா கொடுப்பா. அப்பா, ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல்ல மாப்பிள்ளையே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளை. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? சக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பித்தாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும். அதுவும் வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம், இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதிலே 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதியா? ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கு. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. தொத்த மாடா? கிளம்பி துண்ட போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா, பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான்.
அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ, அவர்தான் குடுக்கறீங்கறாரா? வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. 6 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டும் வாங்கினேன். அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டை அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? நீ என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே, நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். டேய் வாங்கிட்டு. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரிறாரா? வாயா, என்னையா இது? ஐயா, என் நிலத்தை வித்து 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ, நீயே சொல்ற. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா, ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து விட சொல்லுங்க. என்னங்க, அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15000 ரூபாய் தாங்குறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க தலைவர். இப்படி மரியாதை திரும்ப கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்த தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் படத்தை வாங்கினேன்? சும்மா இருங்க. 15000 ரூபாய் வருது, வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சதி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் படத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். சௌரி கழுத்துல நான் தாலியை கட்டிட்டேன். இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்திலேயாவது எங்களை சேர்த்து வச்சவங்களை சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. எல்லாம் விரும்பாண்டி அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், என் காதுக்குள்ள கேட்கணும். எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய். நம்ம ஊரு பசங்க என்ன பேசுறானுங்க? அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி கொடுக்காம என்ன திட்டுறாங்கடா? அட விடுங்களே, ஊருன்னு இருந்தா நாளை நல்லது நடக்கும், 2 கெட்டது நடக்கும். கழுதையை விடுங்க. விளையாட்டா இழந்துருச்சுன்னா உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சுக்கிறேன். கல்யாணம் மட்டும் மூடி, இந்த வச்சுக்கிறதெல்லாம் வேணும். அடி கழுத பிசாசு. என்ன புள்ளிப்பாண்டி, உனக்கு எங்கேயாவது அடிக்கடி பட்டுச்சா? ஆண்ட முடிந்து அடிக்கடி ஒண்ணும் படல, லேசா ஒரு கிண்ணிதான் இறங்கி போச்சு. என்னது கிண்ணிப்பா? அதானே, நல்ல வேலை. எனக்கு எங்கேயும் அடிபடல. இழுக்க நெருப்பு காலை உடைச்சிருவ போட்டிருக்க. என்னடா பாக்குற? ஐயா கொஞ்சம் பொறுமையா. காலை உடைச்சிடாத. நான் எப்படி பார்த்தா கழுதைக்கு சொல்லி பிடிச்சிருக்கணும், தெரியாதனமா இவருக்கு பிடிச்சிருச்சு.
அம்பிடுக்கா விழுந்துடுச்சு. ஜெகத்தி, வெந்நீர் வச்சு ஒத்தடம் கொடு, சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் சரியா போயிடும். பாத்து போ, உனக்கு சுளுகி போகுது. டேய் பாக்க வச்சு திங்காதடா, மவுத்தால போகுது. சும்மா நான் கண்ணு வைக்காதீங்க. ஏய் சீக்கிரம் தின்னுட்டு வாடா. ஆனா இப்பதான் சாம்பார்ல இருக்கு, இந்த மோர் இருக்கு, ரசம் இருக்கு, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு. மகனே இன்னைக்கு தீந்த. ரசையா என்ன 50 ரூபா பணம் இருந்தா கொடுத்துட்டு போய்யா. எதுக்கு? நம்ம ஊரு கொட்டகையில பாரதி ராசாவோட முதல் மரியாதை படம் நடக்குதா. சிவாஜி கணேசன் படம்னா உங்க சித்தப்பு கூசுருன்னு உனக்கு தெரியுமில்ல. ஏன் இப்படி சினிமா அலையிறீங்க? உங்களால மாசம் 300 ரூபாய் செலவாகுது. அம்மா என்ன படம்னு சொன்ன? முத மரியாதை. முதல் மரியாதையா? சரி சரி போயிட்டு வா. ராசா. ஆத்தா. ஏஜனமா ரெடி பண்ண ஸ்டெப் எங்க காணா? வந்துகிட்டே இருப்பாரு. சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கேது சொந்த வீடு. ஏய் ஏய் டாடி, நான் வேட்டைக்கு போகும்போது சாப்பிட உட்கார்ந்த, இன்னுமாடா சாப்பிட்டு இருக்க? இப்பதானே குழம்புல இருக்கு, இன்னும் ரசம் இருக்கு, மோர் இருக்கு. என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, சுட்டுருவேன். எந்திரா. ஏய் சிகப்பி, இன்னைக்கு வேட்டையில சிட்டுக்குருவி தான் கிடைச்சது. இந்த ரெண்டையும் எடுத்துட்டு போய் அப்படியே வடச்சட்டியில போட்டு வறுத்து சிட்டுக்குருவி லேகி செஞ்சு கொண்டு வா. ஏய் கழுது குட்டி தலையா, என்னடா பாக்குற? இல்ல இது சுட்ட குருவியா சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பலமா சுடாத பலமான்னு பாக்குறான். தள்ளிலன்றா, இத நீ உசுரோட தின்னால் தின்னு விடுவேன். என்னமோ பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க? உன்னை சுட்டு சூப் வச்சிருவேன். சூப் வைக்கும் போது சொல்லுங்க. நானு ஐ பிளடி சூட் சூட். நீங்க சுட்டாலும் பரவாயில்ல, வைக்க மாட்டேன். கோ கோ. டேய் டேய் ஊத்தி போடுடா. டேய் டேய் ஊத்தி போடுடா. ஒண்ணா ஓடுங்க. டேய் டேய் போடுடா. இல்ல வலிக்காம ஓடுறமா? விட்டுங்க. கொஞ்சம் சொன்னா கேளு. என்ன போட்ட உடனே பிரஸ் ஓகே. நெக்ஸ்ட் புலி செத்து போயிடுவேன். அப்பா என்னது ஊசிய காணா? சக்சஸ். என்னது மூச்சை காணா? ஊசி போட்டு பழக்க இந்த பக்கம் தானே வந்தாங்க. அந்த காருக்கு சொந்தமான வீடு தான். ஒண்ணு கவனிச்சீங்களா? இந்த வீட்டுக்கு கேட்டும் டூனு. டேய் உள்ள எப்படிடா போறது? கேட்ட திறந்தானே உள்ள போகணும், திறக்காம உள்ள போலாங்கிறீங்களா? டேய் ஒன்லி யூ பாசிபிள். ஐயோ 47க்கு முன்னாடி நீ பிறந்திருந்த, நீ ஒருத்தனே போதும் இங்கிலீஷ்காரன் பூரா ஓடி போயிருப்பான். ஐயோ நோ மென்ஷன். இதுதான் சுமத்தி விடுன்னு எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கிராசிங் கிராசிங் கிராஸ் ஆயிருச்சுனே அண்ணே, கிராஸ் ஆயிருச்சு. கிராஸ் ஆகட்டும் மேடம், நான் குட்டியா போட்டுறேன். ஃபாலோ ஃபாலோ ஏய் ஃபாலோ. பின்னாடியே வால் பிடிச்சிட்டு அலையாம இறங்கி அந்த கூர்க்கா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு. அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம். எப்படி? வெரி குட், யூ கிரேட். குர்கா சுமதி வேர் கோயிங். ஏன்டா கத்துற? டேய் சகப்பு சட்டை என்ன வேணும்? காபி கேட்டா பால் மட்டும் தனியா வச்சுட்டு போறாயா? இதாங்க பால் டிகாஷன் சக்கரை. 5 ஸ்டார் ஹோட்டல்ல இப்படிதான் இருப்பாங்க. ஓ அப்படியா? அப்ப சோறு கேட்டா அரிசி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சிருவாங்க, நம்ம பொங்கி திங்கணுமா? என்னங்கடா உங்க 5 ஸ்டார் ஹோட்டல்? என்னையா சதி திட்டம் மாத்திட்டு முன்னுட்டு நான் அப்பவே வீட்டுல சொன்ன நல்ல காப்பி போட்டு தரேன். யாராவது கேட்டீங்களாப்பா? கொஞ்சம் சும்மா இருக்க. நீ போடுற சத்தத்துல வரவங்க வராம போயிடுவாங்க. ஏற்கனவே லேட்டு. அப்ப மத்தியானம் சாப்பாட்டு இங்கே சாப்பிட்டு போயிடலாப்பா. ஆர்டர் பண்ணிருப்பா. இவன் சோத்த தின்னு நாக்கு செத்து போச்சுப்பா. செத்து போச்சுன்னா அடக்கம் பண்ணிட்டு சும்மா இருடா, பேசாத. சாரி சாரி இல்ல, ஜீன்ஸ், ஒயிட் ஜீன்ஸ். அப்படி போட்டு தாக்குங்கம்மா. எப்பா
நீ உன் வேலையை கவனி, நாங்க எங்க வேலையை கவனிக்கிறோம். ஐயோ சி. வந்துருச்சு வந்துருச்சு. அது கேட்டா எந்திரிச்சு சொல்ற, அப்படியே போக வேண்டியதுனடா. அது இல்ல சுமதி வந்துருச்சுனா. வேலா பாட்டி வந்துருச்சு. வேலா ஓகே பசங்களா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, நான் சொல்லி கொடுத்த மாதிரி பாடு. சொல்லி கொடுத்தது எஸ். எனக்கு 1000 ரூபாயா? ஏம்மா எங்களை என்ன பிச்சைக்கார கூட்டம் நினைச்சிட்டியா? இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுங்க. இருப்பா, யோசனை பண்றதுக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? கிடைச்சு போச்சுங்க. வார ஸ்கூலுக்கு போய் குழந்தைகளை கூட்டிட்டு போய் தெருவில் பிச்சை எடுப்பாருங்க. இல்லீங்க, மொத்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் பாட்டு பாடி கடைசியில பஞ்சு முட்டாய் வாங்கி கையில கொடுப்பாருங்களா? ஓ, கிடைச்சா கோழி கூட பிடிப்பாருங்களா? கோடீஸ்வரர். இவர் யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. வழக்கமா யார் ரோட்ல பாடிட்டு போனாலும் அவங்களுக்கு நான் பிச்சை போடுவேன். அது மாதிரிதான் இது. அன்னைக்கு ஹோட்டல்ல பாட்டை ரசிக்க தெரியுமான்னு கேட்டியே. ரசிக்க தெரிஞ்சா மட்டும் போதாது, பாடுறவனை மதிக்கவும் தெரியணும். இந்த அம்மா வேணாம், நீயே வச்சுக்க. அடுத்த தெருவில் ஒண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வரமாட்டாளா? நீ பாட மாட்டியா? அவ ஒரு 50 பைசா தூக்கி எறிய மாட்டாளா? வேணாம் வச்சுக்க. காலையில இருந்து டிபன் கூட பண்ணல, கிடைச்ச காசு விட்டு வர்றானே, இது நியாயமா? சார் குட் மார்னிங் சார். ஏதோ அவசரமா? வாங்க மனோ, உட்காருங்க. நேத்து நைட்டு ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி லாக்கத்துல வச்சிருக்கிறோம். அவன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றான். உங்க ஃப்ரெண்டு தான், போய் பாருங்க. கொண்டு ஜாவ், எங்கேயோ கேட்ட கொண்டு ஜாவ். ஆமாடா, இந்த குரட்ட சத்தத்தை கேட்டா வேலனுடைய குரல் மாதிரியே தெரியுது. வேலா பிரதர். என்னடா மனோ உள்ள இருக்கீங்க? ஐயோ என்னடா மூளை கலங்குற மாதிரியே பேசுறான். சார் டார்ச்சர் பண்ணிட்டீங்களா? டார்ச்சர் பண்ணது நாங்க இல்ல, அவன்தான். டேய் என்னடா ஆச்சு? உள்ள இருக்கிறது நாங்க இல்ல, நீதான். எந்திரிச்சு வா. ஆமா, தூக்க கலக்கத்துல தெரியல. டேய் மனோ, வேலா நான் ஒரு தப்பு பண்ணலடா. வாட்? சார் இவன் என் ஃப்ரெண்டு சார். நிரபராதி. நிரபராதியா? இவன் பேரு வேலன்னு சொன்னானே. என் ஃப்ரெண்டு நிரபராதி வேலன் சார். நோ நோ, சிங்கார வேலன் சார். கிராமத்துல இருந்து போன மாசம் தான் வந்திருக்கான் சார். சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். ஓகே. ஐயோ சாப்பிடலாங்கிறீங்களா? நோ மனோ, உங்க ஃப்ரெண்டுக்கு தான் இப்போதைக்கு விடுறேன். வந்து கையெழுத்து போட்டு இவனை கூட்டிட்டு போங்க. தேங்க்யூ. நெவர் பர்கர். டேய் கூடி வர நேரத்துல கொலைக்காதடா. சாரி, லூஸ் மோஷன். ஐயா இதெல்லாம் இருக்குங்க, நல்லா பூட்டு திறக்கிறீங்களா? நாங்க மன்னிப்பு கேட்கிறாரான்னு நினைச்சேன். இத பாருங்க மனோ, இவன் பல போலீஸ் ஆபீசர்களை அடிச்சு ஒரு கிரிமினலை காப்பாத்தி இருக்கிறான். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. இனிமே இது மாதிரி ஏதாவது தவறு நடந்தது அதுக்கு பொறுப்பு நீங்க தான். நல்ல ஸ்மெல் மனோ. சார் இனிமே வந்தா நீங்க மட்டும் வாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு சார். இவனை பார்த்தாலே பயமா இருக்கு. டேய் வாங்கடா. கூப்பிட்டீங்களா சார்? ஒண்ணு இல்லையா. பின்ன பெல் அடிச்சது? இப்ப வந்ததே ஒரு ஜந்து, அது செஞ்ச வேலை. டேய் ஒரு மணி தாண்டா இருக்கு. டபுள்ஸ் போயிடலாமா? வேணாம், அங்க பாருங்கடா டம்பல்ஸ். Follow me. டேய் அங்க போய் ஏன்டா ஏற? ஏய் நீங்களா அந்த பக்கம் போங்க. நான் குண்டு தூக்க போறேன். கட்டிக்கார் சேவி ஒட்டேடி. டேய்
மச மச நிக்காம ஆளாளுக்கு எதையாவது கையில எடுத்துட்டு வேலை செய்யுங்கடா. கையில எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு கொளுத்து வேறையா? டேய், அது அப்படி இல்லடா. எப்படிடா? இப்படி எப்படி? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது, நீ இப்படி பேச மாட்டடா. டேய், நல்லா செய்யுங்கடா, இல்லன்னா பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷணிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. அந்த பொண்ணுகிட்டே நேரடியா சொல்லியா? என்ன ஜாட என்கிட்ட சொல்ற? அந்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும், நமக்கு தான் அந்த குடுப்பணியே இல்லையா? பாரு, இங்க ஒருத்தன் பர்சனாலிட்டியா இருக்கான் பாரு. ஏய் மிஸ்டர், யார பார்த்து ஜாட மாதிரியா கிண்டல் பண்ற? யார பார்த்து பூசணிக்காய் சொல்ற? உன்னை பார்த்துதான். அதாவது ஒரு அழகான பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடலாம், ஆனா பொண்ணே திருஷ்டி சுத்தி போடுற பொருள் மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன மூளை இல்லாதவ நினைச்சியா? கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்கா இல்லையான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்வேன்? பளிச்சுன்னு கண்ணுல போடுற மாதிரி ஒரு பொருளை பத்தி கேளு, அழகா பதில் சொல்றேன். மிஸ்டர், நீ என்ன திரும்ப திரும்ப டீஸ் பண்ற. திரும்ப திரும்ப பண்றேன்னா நேரம் நில்லு, என்ன பண்றேன்னு பாரு. என்னங்கடா? என்ன ஓஹோ? சரி. ஜஸ்ட் ஷட் அப். இப்ப கலாட்டை பண்றதை நிறுத்த போறீங்களா இல்லையா? இவ்வளவு கிட்ட எல்லாம் வந்து சொன்னா நான் பயந்துருவேன், சின்ன பையன். மரியாதை நடந்துக்கிட்டே.